Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஈஸியா சிம்பிளா நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துல நீங்க இதை செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியா இருக்கும். ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி இது மூணுத்தையுமே எடுத்துக்க போறோம். ஸோ ஒரு 6 எடுத்துக்கிட்டு நான் அதை நல்லா பவுடர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டா கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 கப்பு நல்ல தண்ணி ஊத்தாத திக்கான பாலா எடுத்துக்கோங்க. இது அடிகனமான பாத்திரத்துல நல்லா காய்ச்ச போறோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இதை நல்லா வந்துட்டு கொதிச்சு வரணும். ஸோ பாலை வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு திக்கா காய்ச்ச போறோம். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட்டா சூடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் தனியா எடுத்துக்கோங்க. ஸோ அந்த சூடான பால்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம குங்குமப்பூவை ஊற வச்சிடலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்ல அப்படின்னா நீங்க மஞ்சத்தூளை வந்துட்டு பால்ல போட்டுட்டு அதை ஃபில்டர் பண்ணி கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வருது. அப்பப்ப வந்துட்டு ஆடை வந்துட்டு அந்த பாலோட மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த நட்ஸ் பவுடரை வந்துட்டு நம்ம இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ஸோ கட்டி எதுவும் இல்லாம நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு நான் ஆட் பண்றேன். உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்ல அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 கப் பாலும் 1/2 கப் சுகரும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கண்டென்ஸ்டு மில்க் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ராவா பால் ஆட் பண்ணும் போது நல்லா வந்துட்டு திக்கா காய்ச்சிக்கோங்க பால். அதே மாதிரி வந்துட்டு நல்லா காய்ச்சிட்டு கடைசியா வந்துட்டு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்ச குங்குமப்பூ பாலை வந்துட்டு இதுல ஊத்திடலாம். இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரவுண்டான டம்ளர் இல்லைன்னா ஏதாச்சும் ஷார்ப் எட்ஜி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கிற பாலில் வந்துட்டு இதை ஃபுல்லாக நம்ம கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எப்படின்னா நீங்கள் போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த பால் வந்துட்டு நல்லா வரணும். அதே சமயத்தில் வந்துட்டு இந்த பிரெட் வந்துட்டு அந்த பாலை நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ கொஞ்ச நேரம் இதை நல்லா வந்துட்டு நம்ம கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அது வந்துட்டு ஊற விடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணும் போது நிறைய பீசஸ் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ யாருக்காவது சர்வ் பண்ணணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற பீஸ் நம்ம மிச்சம் இருக்கிற பாலில் கூட மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி சாப்பிடலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான். இதை எந்த ஷேப்பில் வேணுமாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்வீட் ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிள், ஈஸி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட்டு. இதை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுறதை விட நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.